Taste the Daily. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் நகராட்சியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வீடுகளை அதிமுக பொதுச் செயலாளர் பார்வையிட்டார். அந்த காட்சிகளை பார்ப்போம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் நமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், இதை பற்றிய விவரங்களை எங்களுக்கு சொல்லுங்க. வணக்கம் மணிபாரதி. காவிரி நீர்பிடிப்பு பகுதி மற்றும் கர்நாடக பகுதியில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக அங்குள்ள அணைகள் நிரம்பி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளளவான 120 அடியை எட்டி அணைக்கு வரும் நீர் முழுவதும் உபரியாக காவிரியில் திறந்துவிடப்பட்டு வருகிறது. அதிகபட்சமாக 1,70,000 கன அடி வீதம் தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வந்த நிலையில் காவிரியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கரையோர பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. இதன் காரணமாக அங்குள்ள கரையோர பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் மீட்கப்பட்டு அவர்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் காவிரி கரையோர பகுதியான மணிமேகலை வீதி, இந்திரா நகர், கலைமகள் வீதி, சின்னப்ப நாயக்கன் பாளையம் உள்ளிட்ட பகுதிகளிலும், பள்ளிப்பாளையம் பகுதியில் உள்ள காவிரி கரையோர பகுதியிலான ஜனதா நகர், நாட்டார் கவுண்டம் புதூர், பாவடி தெரு, அகரகாரம் உள்ளிட்ட பகுதிகளிலும் உள்ள பொதுமக்கள் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர், கிட்டத்தட்ட 900க்கும் மேற்பட்டோர் அவர்கள் மீட்கப்பட்டு பல்வேறு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் அதிமுக சார்பில் இந்த முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ள பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கி வருகிறார். அது மட்டும் வேட்டி, புடவை, பெட்ஷீட் மற்றும் அரிசி உள்ளிட்ட நிவாரணப் பொருட்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நிவாரணப் பொருட்களும் பொதுச் செயலாளர் அவர்கள் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேரடியாகவே அவர் வழங்கி இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் முன்னதாக கலைமகள் வீதி மற்றும் ஐயப்பா மண்டபம் அருகில் உள்ள காவிரி கரையோர பகுதியில் வெள்ளம் பாதிக்கப்பட்ட இடத்தை பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நேரில் பார்வையிட்டிருக்கிறார். பார்வையிட்டது மட்டும் இல்லாமல் அங்கு வசிக்கும் பொதுமக்களிடம் அந்த வெள்ளத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்தும் அவர் கேட்டிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி, சரோஜா மற்றும் கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர். மணிபாரதி. விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.